ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாமே துருவியாச்சு. துருவி 1/2 கிலோ கேரட் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் பொரிக்கான் சட்டியை, அதாவது கடாய் இல்லையா, இதை வானிலையில் வச்சு ஒரு 2 சின்ன ஸ்பூனுக்கு நெய் விட்டுருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கேஷ்யூ நட், அதாவது முந்திரி, இதை போட்டு வறுக்க போகிறேன். இது நல்லா அந்த மணமாக வறுத்து வந்ததும் எண்ணெயை விட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். நெய்யை விட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். நெய் விட்டு செஞ்சால் தான் இந்த ஹல்வா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் நெய் சுடுறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டேன், உருகிற உடனே போட்டேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் சுட்டதுக்கப்புறம் போட்டிங்க, டக்குன்னு இதுக்குள்ளே நம்ம பொரிச்சு எடுத்துருக்கலாம். இப்போ மனம் வர ஆரம்பிச்சிட்டு, நெய் மனமும் வருது. இன்னும் கலர் பாருங்கள், கலர் அப்படியே மாறுது தெரியுதா. இனி நம்ம இது எடுக்கிற நேரம் வந்துட்டு அப்படியே நெய் மனமும் முந்திரி கொட்டை மனமும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நெய்யை வடித்து அழகாக என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். எடுக்கும்போது நெய் கையில் தெறிக்காமல் சிந்தாமல் பார்த்து. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னா, இதே நெய்யில் இந்த கேரட்டை போட்டு வசக்க போகிறோம். ஸோ பிளேட்டில் இருந்த கேரட் அவ்வளோத்தையுமே இதை தட்டியாச்சு. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வசக்கணும். அந்த பச்சை வடை லைட்டாக போகணும். நெய் எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா வசக்கணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், இல்லை கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். உங்கள் வசதிக்கு தக்கன செய்யலாம். இல்லை ஃபுல்லாக சிலருக்கு வந்து நெய் வாடை இல்லை நெய் ஐட்டமே பிடிக்காது, அப்படிங்கும்போது தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை நம்ம வீட்டில் நெய் சாப்பிட்ற ஆட்கள் இருக்கு, பிரச்சனை இல்லைன்னா ஃபுல்லாகவே நெய்யில் கூட செய்யலாம். எங்கள் வீட்டில் சில பேருக்கு நெய் வாடை பிடிக்காது, அதனால் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறேன்.